நெஞ்சமே தேடல் நீ. ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சாங் நம்ம எடிட் பண்ண அப்புறம் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. அமரன் மூவி வந்து இன்னொரு பாட்டு, முதல் பாட்டு நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னொரு பாட்டு. இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் இருக்கிற ப்ரீசெட் லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ரீசெட் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பீட் மார்க் லிங்க் தான் கொடுத்துருப்பேன். அதை அலைட் மோஷன் வந்தோடனே ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம என்ன ஜஸ்ட்டு நம்ம இமேஜ் மாற்ற போகிறோம். அது எப்படி என்னென்னு மாற்றிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் கலர் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு. இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இமேஜுக்குள்ளே போகும். இதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கிடலாம். ஓகே, இதே மாதிரி இமேஜை செட் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெண்டாவது வைக்கிறத பேஸ்ட் பண்ணிக்கங்க. உங்கள் லைவாகவே சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நீங்கள் வீடியோவில் செட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பாதி ஆணுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் அப்படின் நான் கொடுத்ததில் மட்டும் எல்லாத்துலேயும் கலர் அண்ட் ஃபில் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை கிளிக் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து 8.17 இதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்க மாட்டோம். உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோடனே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு உங்கள் இமேஜ் கீழே கொண்டு வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதை என்ன செய்யணும்னா காப்பி லேயர். அது எப்படின்னா இந்த ஆறாம் மார்க் பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன ஒரு ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணோடனே காப்பி லேயர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் ஆயிரும். காப்பி பண்ணோடனே நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஆட் பண்ண இமேஜை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எஃபெக்ட் மட்டும் தேவை. அதனால் எஃபெக்ட்டை தவிர எல்லாத்துலேயும் டச் பண்ணிட்டு எஃபெக்ட் மட்டும் க்ரீன் கலரில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி 19.3 அதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு புரியுறதுக்கான இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இமேஜ் கீழே செட் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம ஆட் பண்ணோமோ அதே இதுங்க பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜை காப்பி லேயர் பண்ணிக்கிறோம். காப்பி லேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதுலேருந்து வரிசையாக இமேஜ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்துக்கங்க எப்படி ஆட் பண்ணணும். ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கு போயிட்டு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாகிடும். ஓகேவா? இதே மாதிரி இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அதே மாதிரி ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க.
அதான் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை காப்பி இன்னொரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண இமேஜ்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணோன்னா லேட் ஆகும். நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க. முதல்ல லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் உங்களுக்கு தேவையான எந்தெந்த இமேஜுகளை ஆட் பண்ண போகிறீங்க அதை பூரா செலக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணணுமோ அதை அப்படியே காப்பியில் ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ஆட் ஆகிடும். இல்லை அப்படியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதை ஆரோ மார்க் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆரோ மார்க் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் மேலே இருக்கிற 3 க்ரீன் கலரில் இருக்கும். அது ஒயிட் கலரை டச் பண்ணிங்கன்னா ஒயிட் கலராக மாறிடும். நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் மட்டும் தான் இதில் தேவை. 2 மட்டும் க்ரீன் கலர் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் லாங் ஃபிட்டில் ஹைட் ஃபிட் இல்லாமல் சைடு ரெக்டாங்கிள் சைக்கிள் இமேஜ் இருந்துச்சா இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி சென்டரில் வச்சு கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஓகேவா, உங்களுக்கு பாதி இதை தெரியுது அப்படின்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகிடும். அதே மாதிரி எல்லாமே ஆஃபில் இருந்துச்சுன்னா ஃபுல் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரி சாங் வேணும் பிஜிஎம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், எடிட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.